இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை தவறாக அடையாளம் காணப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நம் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. உறவினர்கள் என்னென்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்கள். கண்டிப்பாக கடந்த ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் AI-171 விமானம் விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட 240 பேர் அதில் பயணித்த பயணிகள் மற்றும் விமான குழுவினர் உயிரிழந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணியில் பெரிய சிக்கல் ஏற்பட்டது. DNA பரிசோதனை மூலமாக, அதாவது அவர்களின் உறவினர்களின் DNAவுடன் ஒப்பீடு செய்து சம்பந்தப்பட்டவர்களின் உடல்களை அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கும் நடைமுறையானது மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தற்போது இதில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர்களும் இந்த விபத்தில் உயிரிழந்தார்கள். அவர்களின் உடல்கள் மாற்றி கொடுக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 குடும்பத்தினர் இந்த புகார்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு குடும்பத்தினர், அதாவது பிரிட்டனைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் தங்களுக்கு வர வேண்டிய கொடுக்கப்பட்டுள்ள உடல் தங்களுடைய உறவினருடையது அல்ல என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். வேறு யாரோ ஒருவரது உடல் மாற்றி கொடுக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு தெரிவித்து அங்கு உள்ளூரில் உள்ள நீதிமன்றத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மற்றொரு குடும்பத்தினர் தங்களுக்கு வந்த அந்த சவப்பெட்டியில் 2 பேரது உடல் பாகங்கள் இருந்ததாக, அதாவது முழுமையான ஒருவருடைய உடல் பாகம் அல்லாது 2 பேரது உடல் பாகங்கள் அதில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் ஒன்று தங்களுடைய உறவினருடையது என்பதும் மற்றொரு உடல் பாகம் யாருடையது என்பது தெரியவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் குற்றச்சாட்டாக வைத்திருந்தார்கள். இதற்கு இந்திய வெளியுறவுத்துறையும் பதில் அளித்திருக்கிறது. தங்களால் முடிந்தவரை இந்த விபத்திற்கு பிறகு முடிந்தவரை அனைத்து விஷயங்களையும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அதே போல மிகுந்த மரியாதையுடனும் சம்பந்தப்பட்ட உறவினர்களின் DNA மாதிரிகள் எடுக்கப்பட்டு அனைத்து விஷயங்களும் சரிபார்க்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. இந்த தவறு என்பது தற்போது செய்தியாக வந்திருக்கிறது. இது தொடர்பாக பிரிட்டன் அதிகாரிகளுடன் மிக நெருக்கமாக தொடர்பு கொண்டு வருகிறோம். இது தொடர்பாக விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் பிரிட்டன் அரசுக்கு ஒத்துழைப்பு தேவைப்பட்டால் அதை வழங்கவும் தயாராக இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.